நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்றைக்கி 225வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய மலை கிராமத்தில் கிட்டத்தட்ட 1980 அந்த ஆண்டு காலங்களில் மாலை கருக்கல் நேரம் ஒரு 6 மணிக்கு மேலேயே வீட்டுக்கு வெளியவே வருவதற்கு அங்கு வாழக்கூடிய மக்கள் அனைவருமே பயத்தோடு இருந்திருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த காட்டுப்பகுதிகளில் அடுத்தடுத்து தொடர் மரணங்களும் மேற்கொண்டு ஒரு சில அமானுஷிய சம்பவங்களும் நடந்து வருதுங்க. அந்த கால நேரத்தில் தான் சுமதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 35 வயது நிறைந்த ஒரு பெண்மணி தன் கணவர் பொன்னையா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வேலைக்கு போயிட்டு மணி 7 மணியை தாண்டிடுச்சு, இன்னும் வீடு வரலையே அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்தோடு ஒரு பயத்தோடு வீட்டு வாசலில் தன் குழந்தையோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வேலையில் அக்கம் பக்கத்து நபர்கள்ட்ட உதவி கேட்கும்போது யாருமே அந்த நேரத்துக்கு உதவி செய்ய முன் வரல. காரணம் என்னன்னா, அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே அந்நேரத்துக்கு போகிறதுக்கு எல்லோருமே பயப்படுறாங்க. இருந்தாலும் தன் கணவரை எப்படியாவது போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்தாலும் கூட தன் குழந்தையை பக்கத்து வீட்டு நபர்களிடம் ஒப்படைச்சிட்டு கையில் ஒரு அரிக்கன் விளக்கோ எடுத்துக்கிட்டு அந்த காட்டுப்பகுதியில் இரவு நேரத்திற்கு அந்த பெண்மணி மட்டும் தனியாக போகிறாங்க. அப்படி போகக்கூடிய அந்த பெண்மணிக்கு என்ன நடந்தது அப்படிங்கக்கூடிய இந்த அமானுஷிய சம்பவத்தை தான் நாம் இன்னைக்கு 225வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது அதிபயங்கர அமானுஷிய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா நாம வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்துக்குள்ள நாம போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கரமான அமானுஷிய சம்பவமானது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய மலை கிராமத்தில் கிட்டத்தட்ட 1980 அந்த காலகட்டங்களில் ஒரு 50 to 60 வீடுகள் அடங்கிய அந்த சின்ன கிராமங்களில் காட்டு வேலைகளை நம்பியும் மேற்கொண்டு அந்த மலைங்காட்டு கிராமத்தில் இருந்து சரியாக ஒரு 5 கிலோமீட்டர் மலையடி வாரத்திற்கு கீழே வரணுங்க. அப்படி கீழே வந்தோம்னா டவுன் போன்ற அமைப்பு இருக்குது. அங்கேயும் வேலைக்கு வந்துட்டு போவத வழக்கமாக வாடிக்கையாக அங்கே இருக்கக்கூடிய கிராம மக்கள் வச்சுருக்கிறாங்க. இப்படி நல்ல மகிழ்ச்சியாக போய்கிட்டு இருந்த கால நேரங்களில் தான் அந்த 80 காலகட்டங்களில் முதல்ல ஒரு பெண் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த பெண்ணின் இறப்புக்கு அப்புறம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து 3 ஆண்கள் இறந்துருக்கிறாங்க. அதனால் அந்த காட்டுப்பகுதியில் மாலை கருக்கல் நேரத்திற்கு போய் வருவதை நிறைய மக்கள் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் வீட்டை விட்டு வெளியில் வருவதற்கே அவ்வளோ பயந்துருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாலை கருக்கல் நேரம் தாண்டிடுச்சுனாலே யாரோ ஒரு பெண்மணி அந்த காட்டுப்பகுதியில் மர்மமாக அலைஞ்சு திரிவது போலையும் அழுதுகிட்டே வருவது போலையும் இருக்குது. அந்த கிராமத்து வரைக்கும் கூட அந்த அழுகை சத்தம் பயங்கரமாக கேட்குமா. மேற்கொண்டு ஒரு சில நபர்கள் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் தாமதமாக வந்தாங்க அப்படின்னா அவங்க கண்களுக்கு தத்ரூபமாக ஒரு பெண் உருவம் அங்கும் இங்கும் அலைஞ்சு திரிவது போல இருக்குதாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அடுத்தடுத்து கொஞ்சம் தாமதமாக வரக்கூடிய நபர்களா இல்லை எப்படின்னு தெரியலைங்க. அடுத்தடுத்து ஒரு 3 நபர்கள் மர்மமான முறையில் அந்த காட்டுப்பகுதியில் இறந்து கிடந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த சுமதி அப்படின்னு சொல்லக்கூடிய 35 வயது மதிக்கத்தக்க பெண்மணி வேலைக்கு போன தன் கணவர் இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி கையில் ஒரு அரிக்கன் விளக்கோடு தன் குழந்தையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பதட்டத்தோடையே காத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் வேலைக்கு போன கணவர் இன்னும் வரலையே, எந்த ஒரு தகவலும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள்கிட்ட உதவி கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்துக்கு உதவி செய்ய ரொம்ப பயந்துருக்கிறாங்க அங்கே வாழக்கூடிய மக்கள். உடனடியாக பக்கத்து வீடுகளில் தன் குழந்தையை விட்டுட்டு நான் போய் என் கணவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எத்தனை நபர்கள் அவங்கள தடுத்தாலும் யார் வச்சேன்னு கேட்காத அந்த பெண்மணி அரிக்கன் விளக்க கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த மர்மமான காட்டுப்பகுதிக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிக்கன் விளக்கு வெளிச்சத்தில் அந்த இருள் சூழ்ந்த அந்த காட்டுக்குள்ளே இந்த பெண்மணி மற்றும் தனியாக நடந்து வராங்க. எங்கு பார்த்தாலும் மரம் செடி கொடிகள் மட்டும்தாங்க இருக்குது, எந்த வீடுகளும் இல்லை. காரணம் என்னென்னா, கிராமத்தை விட்டு இப்போ ஒரு 1/2 கிலோமீட்டரும் தாண்டி பயம் இருந்தாலும் எப்படியாவது தன் கணவரை கூட்டு போயிருந்து தான் வந்திருக்கிறாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி போகிறாங்க. அந்த ஒத்தையடி சாலையில் குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் யாருமே தெரியலை, எந்த நபர் இருப்பதற்கான அறிகுறியும் இல்லைங்க. அந்த மலங்காடு பகுதியே ஒரு அமைதியாக இருக்குது. அவங்க கணவரை ஏன் அந்த பகுதியில் தேடி வராங்க அப்படின்னா, வேலையை முடிச்சுட்டு வர்ற பாதையில் சாராயம் குடிச்சிட்டு தான் அவர்
அவர் வருவாராம். அதனால் ஒரு வேளை சாராயம் குடிச்சிட்டு எங்கேயும் உட்காந்துட்டாங்களா, படுத்துட்டாங்களா, இல்லைன்னா வந்து அந்த காட்டுக்குள்ளே எங்கிட்டும் நிற்காங்களான்னு பார்ப்போன்ட்டு தான் ஒரு மனதைரியத்தில் வந்திருக்கிறாங்க. இப்போ இவ்வளோ தூரம் வந்து தன் கணவரை காணுமே, எங்கே போகலாம்னு ஒன்றும் தெரியாமல் மறுபடி கிராமத்தை நோக்கி போயிடலாமான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அரிக்கன் விளக்கத்தோடு திரும்பி பார்க்கும்போது ஒரு மர்மமான ஒரு சத்தம் வந்து அந்த காட்டுக்குள்ளே கேட்குது. யாரோ ஒரு பெண்மணி வந்து அழக்கூடிய ஒரு அழுகுரல் சத்தம் வந்து கேட்க ஆரம்பிக்குது. சுமதி அவங்களுக்கு வந்து உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வித பதட்டம் வந்திருக்கு. காரணம் என்னென்னா, கிராம மக்கள் எல்லோரும் சொல்வது போல் இங்கே ஏதோ ஒரு மர்மமான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு மர்மமாக இந்நேரத்துக்கு யாரும் அழுகுத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடு வேக வேகமாக அரிக்கன் விளக்கு வெளிச்சத்தை பிடிச்சிக்கிட்டு மறுபடி வந்து கிராமத்தை நோக்கியே போகிறாங்க. அப்படி நடந்து வரக்கூடிய அந்த ஒத்தையடி சாலையில் வந்து வழிபாதையில் யாரோ ஒரு நபர் வந்து உட்கார்ந்துருப்பது போல தெளிவாக தெரியுது. தூரத்தில் அந்த அரிக்கன் விளக்கு வெளிச்சத்தில் பார்க்கும்போது தன் கணவராக கண்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா போகும்போது இல்லை இப்போ வந்து இருக்கிறாருன்னா ஒரு வேளை காட்டுக்குள்ளே சுற்றி அடித்து பாதிரியாமல் வந்து உட்காந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நெருங்கி போகிறாங்க சுமதி. அப்படி நெருங்கி போகும்போது அந்த அழுகுரல் சத்தம் கொஞ்சம் அப்படியே மர்மமாக அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்குது. பக்கத்தில் போகும்போது தான் தெரியுது அந்த அரிக்கன் விளக்கு வெளிச்சத்தில் அது ஒரு பெண்மணி அப்படிங்கிறது. தன் கணவர் கிடையாதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிடுச்சு. ஆனால் இருந்தாலும் யார் இந்த பெண்மணி வழிபாதையில் இப்படி உட்கார்ந்துருக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த பெண்மணி மர்மமாக அப்படியே விசும்பி சினுங்கி அழுதுகிட்டு இருக்குது. ஒருவேளை இந்த பெண்மணியின் அழுகுரல் சத்தம் தான் நம்ம கிராமம் ஃபுல்லாக கேட்டிருக்குமோ, நம்ம அதுக்கு இதுதான் கேட்டிருக்குமோ அப்படின்ட்டு ஒரு வித பதட்டம் பயம் இருந்தாலும் வந்து அப்படியே பக்கத்தில் நின்று யார் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எந்த ஒரு சத்தமும் கொடுக்காத அந்த மர்மமான உருவம் வந்து அப்படியே அழுகுரல் சத்தம் நின்றுச்சு. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த பெண்மணி யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சுமதி என்ன பண்ணுறாங்க, மெதுவாக அந்த பெண்மணியின் தோளில் வந்து கை வச்சதாங்க. அந்த பெண்மணி அப்படி திரும்பி பார்த்து ஒரு வார்த்தை ஒன்று சொன்னதான் உடனடியாக வந்து முகத்தை வந்து நல்லா அந்த அரிக்கன் விளக்கு வெளிச்சத்தில் உத்து பார்க்கும்போது அலறி அடித்து அங்கே இருந்து கிராமத்தை நோக்கி அடித்து பிடிச்சி கதறி அடித்து ஓடி வந்திருக்கிறாங்க. இவங்க கதறல் சத்தம் கேட்டு தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே வீட்டை விட்டு வெளியில் வந்து என்னாச்சுன்னு சொல்லி பயத்தோடு பார்க்குறாங்க. சுமதி அழுகையும் கண்ணீரும் வந்து பதட்டத்தோடு வந்து அப்படியே வந்து நிற்கிறாங்க. என்னாச்சுமா, இந்நேரத்துக்கு உன்னை போக வேண்டாம்னு சொன்னால் கேட்கி அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தினவர்கள் எல்லோருமே திட்டி இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் காட்டியை நோக்கிய கையை காமிச்சு அங்கே வள்ளியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பயத்தோடு சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பேர் வந்து என்னம்மா சொல்கிற, வள்ளி இறந்து போய் கிட்டத்தட்ட 4-5 மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சம்மா, நீ இப்போ போய் பார்த்தேன் அப்படிங்கிறியா அப்படிங்கும்போது, ஆமாம் அவள் தான் அங்கே அழுதுகிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கா, என் கண்ணால் நான் பார்த்தேன், என் கணவர் கிடைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவள் தான் சொன்னா அப்படின்னு சொல்லி பதட்டத்தோடு அழுதுகிட்டே வந்து நிற்கிறாங்க. இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே அந்த சுமதி அவங்களுக்கு வந்து சமாதானப்படுத்திட்டு, எப்படியாவது உன் கணவர் கிடச்சிருவாருமா, நீ கவலைப்படாதம்மா, எங்கிட்டாவது குடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பார் வாமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு வராங்க. அதே போல் வந்து காலையில் விடிஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் சரி, அக்கம் பக்கத்து நபர்கள் எல்லோருமே அந்த காட்டுக்குள்ளே வந்து அந்த பொன்னையா அவரை வந்து தேடிக்கிட்டு போகிறாங்க. அப்படி காடு உள்ள அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து அந்த பொன்னையா வந்து மர்மமான முறையில் வந்து ரத்தம் கக்கி இறந்து போன மாதிரி கிடக்கிறாரு. இதை பார்க்கும்போது அனைவருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா இதோட 4வது உயிர் இந்த இடத்துல போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பதட்டத்தோடு பயத்தோடு வந்து இருக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு பெண், அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 உயிர் போயிருச்சு, இப்போ 4வது உயிர் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏதோ வித்தியாசமாக நடக்குது. காட்டுக்குள்ளே வந்து மர்மமாக அடிக்கடி வந்து யாரோ அழக்கூடிய சத்தம்லாம் கேட்குது. இதற்கு மேலே இப்படியே விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் கூடி பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த மொத்த கிராமத்திற்கும் சரி, மொத்த காட்டிற்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய குதிரைக்காரங்கோவில் சன்னதிக்கு போய் அவர்கிட்ட முறையிட்டால் மட்டும்தான் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த கிராம மக்களும் நேராக கிளம்பி அந்த கோயிலுக்கு போகிறாங்க. ஆமாங்க, ஐயனார் சாமியின் ஒரு அவதாரமாக தான் அந்த குதிரைக்காரன் வந்து இருந்து வராங்க. அந்த சாமி தான் அந்த ஒட்டுமொத்த கிராமத்திற்கும் காவல் தெய்வமாக இருந்து வருது. உடனடியாக மக்கள் எல்லோருமே போய் அந்த கோயில் பூசாரிகிட்ட போய் முறையிடுறாங்க. கோயில் பூசாரிக்கு வந்து எல்லா விஷயமும் தெரிந்தாலும் கூட இப்போ ஒட்டுமொத்த மக்களும் வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம அந்த ஐயனை வந்து பூஜை செஞ்சு வர வச்சு என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் பூசாரி வந்து பூஜைகள் எல்லாம் செய்கிறாருங்க. அப்படி பூஜைகள் எல்லாம் செஞ்சு அந்த ஐயனை வர வைப்பதற்காக, அருள்வாக்கு கேட்பதற்காக மொத்த கிராம மக்களும் காத்து இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் அந்த ஐயன் அருள் யார் உடம்புல வந்து இறங்கவும் இல்லை. கோயில் பூசாரி வந்து ரொம்ப நேரம் போராடி பார்க்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே காலையில் ஆரம்பித்த பூஜைகள் சாயங்காலம் போல் வந்து அந்த கோயில் பூசாரியின் உடம்புல அந்த ஐயன் அருள் வந்து இறங்கி ஆட ஆரம்பித்து ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொல்லுது, தொடர் மர்ம மரணங்களுக்கு ஒரு பெண்ணின் இறப்பு தான் காரணம். நான் காவலாக இருக்கக்கூடிய இந்த காட்டுக்குள்ளே ஒரு பெண்ணை வந்து அநியாயமாக 5 பேர் சேர்ந்து கற்பழித்து கொண்டதன் காரணமாக தான் இத்தனை உயிர் வலி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு உயிர் கண்டிப்பாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷம் அந்த சாமி ஆடி நின்று சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க.
அங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களில் ஒரு சிலர் கொஞ்சம் முன் வந்து அந்த சாமி கிட்ட, சாமி இது ஏதோ காட்டு விலங்கின் தாக்குதல், அதனால தான் இந்த மர்ம மரணங்கள் அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்ல போய் தான் தெரியுது இது வந்து கற்பழிப்பு, அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த உயிரிழப்புகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறது எங்களுக்கு இப்போ தான் புரிய வருது. மேலும் நேற்றைக்கு வந்து சுமதி அப்படிங்கக்கூடிய பெண்மணி அந்த வள்ளி அப்படிங்கக்கூடிய அந்த பெண்ணின் உருவத்தை வந்து பார்த்துருக்காங்க. மேலும் இதை வந்து தடுப்பதற்கு வேறு வழியே கிடையாதா சாமி, எங்களுக்கு வேறு மாற்று வழி நீங்கள் தான் சொல்லணும் அப்படிங்கும்போது அந்த சாமி வந்து சிரிச்சுக்கிட்டே, இதுதான் நியதி, இன்னொரு உயிர் கண்டிப்பாக பலியாகும், அதற்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியை வந்து மலை ஏறிடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே ஒருத்தர் அப்படியே முகத்தை பார்த்து அடுத்து யாராக இருக்கும், இந்த அக்கிரமத்தை பண்ணது யார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஊர் தலைவர்கள் வந்து கேட்கும்போது யாருமே பதிலே சொல்லலை. எல்லாருமே கொஞ்சம் மௌனம் அமைதியாக தான் இருந்திருக்காங்க. இது வந்து கடவுள் சித்தம், இனி நடக்கிறது வந்து நடந்து தான் தீரும், இன்னொரு உயிர் பலியானதுக்கப்புறம் தான் அது யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு எல்லோருமே கலைஞ்சு போயிட்டாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு. சரியாக அதிலிருந்து ஒரு 48 நாள் தாங்க அங்கே இன்னொரு உயிர் பலி அந்த காட்டுக்குள்ளே நடந்திருக்குதுங்க. மர்மமான முறையில் வந்து இன்னொரு நபர் இறந்து கிடக்கிறாரு அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து அந்த கிராம மக்களுக்கு தெரிய வருது. எல்லா மக்களுமே அடித்து பிடிச்சி அது யாருன்னு பார்க்க ஓடி வரும்போது தாங்க தெரியுது அந்த ஊருக்குள்ளே சண்டியர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 45 வயது இருக்கக்கூடிய ஒரு சாராயம் காய்ச்சக்கூடிய ஒரு நபராக இருந்து வராரு. அவரும் கண்டிப்பாக இந்த கற்பழிப்பில் ஈடுபட்ட காரணத்தினால தான் இப்படி மர்மமாக அந்த வள்ளியின் ஆன்மாவால் பழி வாங்கப்பட்டு இறந்து கிடக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சுங்க. அதற்கப்புறம் கூட அந்த மக்கள் வந்து கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. இனிமேல் வந்து எந்த பிரச்சனையும் நடக்காதுன்னு நினச்ச இடத்துல ஆனாலும் வந்து ஒவ்வொரு நாள் இரவும் அடுத்தடுத்து வந்து மர்மமாக வந்து அந்த கிராமம் முழுவதும், அந்த காட்டுப்பகுதி முழுவதுமே வந்து அழுகுரல் சத்தம் வந்து பயங்கரமாக கேட்டிருக்குது. அந்த கிராமத்து வரைக்கும் வந்து கேட்குமாங்க. அந்த காட்டுக்குள்ளேயே அழுதுகிட்டே வருவது போல இருக்குமா. இதெல்லாம் பார்த்து மேலும் மேலும் இவங்க அந்த மக்கள் எல்லோருமே பதறி இருக்கிறாங்க. ஒவ்வொரு மக்களும் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறிடுமா அப்படின்லாம் நினைக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. காரணம் என்னென்னா கடவுளே வந்து இது நியதின்னு சொல்லிட்டு போயிருச்சு, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கலங்கி போய் நிற்கிறாங்க. மறுபடி வந்து அந்த கிராமத்து மக்கள் அனைவருமே கூடி பேசி மறுபடி வந்து அந்த குதிரைக்காரன் கோயிலுக்கு போய் என்னங்கிறத வந்து அருள் வாக்கு கேட்டுறலாம். அவர் சொன்ன அந்த 5 இறப்பு நடந்துருச்சு, அதுக்கப்புறம் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மர்மமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே அந்த குதிரைக்காரன் கோயிலுக்கு வந்து போகிறாங்க. ஒட்டுமொத்த கிராம மக்களும் சரி, கோயில் பூசாரியும் சரி, பூஜைகளெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அந்த ஐயன் வருகைக்காக வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க நினச்சது மாதிரியே மறுபடி வந்து அருள் வாக்கி இறங்கி ஆட ஆரம்பிக்குதுங்க. அந்த கோயில் பூசாரி உடம்புல தான் அந்த ஐயன் அருள் வந்து இறங்குது. அப்படி இறங்கி ஆட ஆரம்பிக்கும் போது ஒரு சில பெரியவங்க வந்து முன் வந்து கேட்குறாங்க, 5 உயிர்களை வந்து காவு வாங்கிருச்சு சாமி அந்த ஆன்மா, இருந்தாலும் அதன் ஆக்ரோஷம் குறையலையே, இன்னும் அதை அழுது புறம்பிக்கிட்டு இந்த ஊருக்குள்ளே கிராமத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கே, காடுகளே அலறிக்கிட்டு இருக்கே சாமி அப்படிங்கும்போது வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த ஐயன் ஒரு வாக்கு ஒன்று சொல்கிறாரு. நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், இந்த காட்டுக்குள்ளே தான் அந்த பெண்ணின் உயிர் வந்து போயிருக்குது. வள்ளியோட ஆன்மாவால் அந்த காட்டை விட்டும் அந்த கிராமத்துக்குள்ளே வர முடியாமையும் போக முடியாமையும் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்கள் யாருக்குமே அந்த ஆன்மாவால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த அழுகை சத்தத்தை வந்து நான் குறைச்சி நுப்பாட்டுறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. பெண்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆன்மா பாதுகாப்பாக தான் இருக்கும். ஆண்கள் மேலேயே கொஞ்சம் கோபமாக தான் இருக்குது, ஆனால் யாரையும் எதுவும் செய்யாது, நான் உங்களுக்கு காவலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த குதிரைக்காரன் அந்த சாமி சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் தைரியமாக இருக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து அந்த சாமி அருள் வாக்கெல்லாம் கேட்டுட்டு எல்லோருமே பிரசாதம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதில் இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த பெண்ணின் அழுகுரல் சத்தம் கிராமத்துக்குள்ளே கேட்கும்போது வந்து ஒரு குதிரை சத்தமும் கேட்குமாங்க, ஒரு சலங்கை சத்தமும் கேட்குமாங்க. ஒட்டுமொத்த மக்களுமே வந்து அப்போ தான் புரிஞ்சிருக்குது குதிரைக்காரன் நமக்கு காவலாக இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. அந்த காட்டுக்குள்ளேயும் சரி, அந்த கிராமத்தின் தெரு வீதிகளில் வந்து குதிரை கணைக்கக்கூடிய சத்தம் கேட்குமா. நள்ளிரவு நேரங்களில் மாலை நேரம் ஆயிடுச்சுனாலே அந்த பெண்மணியின் அழுகுரல் சத்தம் காட்டுக்குள்ளே கேட்டாலே காடுங்களும் சரி, அந்த கிராமத்தின் தெரு வீதியிலையும் சரி அந்த ஐயன் வளம் வருவதாக வந்து மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் வந்து ஒரு சில டைம் வந்து சத்தம் கேட்பதாக வந்து சொல்லிக்கிறாங்க நண்பர்களே. மேற்கொண்டு வந்து இந்த சம்பவத்தை வந்து நமக்கு அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குட்டிக்கண்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது சேனலின் சப்ஸ்கிரைபர் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவருக்கும் இதே தேனி மலை கிராமம் தானாங்க. ஆனால் அவர் கேரளாவிலேருந்து நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா அவர் கேரளாவில் வந்து வேலை பார்க்குறாங்க. மேற்கொண்டு வந்து அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சம்பவம் அந்த கிராம பகுதியில் மலை கிராமத்தில் வந்து நடந்திருக்குது. தொடர்ந்து நமது சேனலை வந்து பார்க்கக்கூடிய காரணத்தினால இந்த சம்பவத்தை வந்து கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்களாம். மேற்கொண்டு வந்து வள்ளி அப்படிங்கக்கூடிய அந்த ஆன்மாவின் ஆட்டம் வந்து அதற்கப்புறம் மொத்தத்தில் இல்லையாங்க, யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணவும் இல்லை. ஆனால் காவல் தெய்வம் இப்போ வரைக்கும் எங்கள் ஊரை வளம் வருதுன்னு சொல்லி நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் யாரும் பார்த்தது கிடையாது கண்ணால். ஆனால் எங்களுக்கு வந்து அந்த உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்களின் அருமை நண்பர்களே.
மேலும் இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷிய சம்பவங்கள் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனல் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இதுபோன்ற அதிபயங்கர அமானுஷிய சம்பவங்கள் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் இதே போன்று ஒரு அதிபயங்கர அமானுஷிய சம்பவத்தில் சந்திப்போம்.